மருந்து அவரு கொடுத்து மருந்து கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா புள்ள கை நாக்கு உதடெல்லாம் நீளமா பாய துவங்கினது. திருப்பி 7 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனான் பிள்ளைய. என்னை பிள்ளைய பார்க்க உடனே பிள்ளைய கிட்டே உடனே டாக்டர் வந்து பிள்ளைய டாக்டர் கொண்டு போன உடனேயும் டாக்டர் உடனே வந்து பார்க்கல. 10 நிமிஷம் லேட்டாக தான் வந்தவர். 7 மணிக்கு உடனே வந்து பார்க்கல. பிள்ளைய கொண்டு போனோன்னு மிஷினில் போட்டவங்க அப்பயும் பிள்ளை உயிரோட இருந்தது. அந்த டாக்டர் ரெண்ட புள்ளிய கொண்டு அவர் மருந்து கொடுக்காம ஒழுங்கா பார்த்துருந்த எந்த புள்ளியார் பார்க்கல. அன்று நான் மருந்து நீளம் பாய்ச்சி போய்த்தாள் கொண்டு போய் எந்த புள்ள இருந்தாலும் உயிரோட அவர் உடனே வந்து பார்த்துருந்தா எந்த புள்ளிய காப்பாத்திக்கலாம். அவர் தான் காரணம். அவர் தான் எந்த புள்ளிய கொண்டவர். அவருக்கு ஏதாவது நடக்கணும் இல்லையா அவருக்கு ஏதாவது செய்யணும். கிராமப்புறம் இந்த கிராமப்புறத்துக்குள்ள இருக்கிற எங்களை போல நிறைய தாய்மாரு உடனே நாங்க அரசாங்க ஹாஸ்பிட்டல் எல்லாருமே வசதியான நாங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எடுக்க அரசாங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவோம். அவங்க அதை சரியா செய்யலாண்டா இன்னொரு இடத்துக்கு எங்களை டிரான்ஸ்பர் பண்ணணும். எங்களுக்கு எங்க கரடினார் ஹாஸ்பிட்டல்ல இருக்க இடம் இல்ல, எங்களுக்கு அதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லைண்டா எங்களை உடனே மட்டங்களை டிரான்ஸ்பர் பண்ணிருந்தா நாங்க எங்களை பிள்ளைய கொண்டிருக்க மாட்டோம், இந்த அளவுக்கு விட்டுருக்க மாட்டோம். எங்களை பிள்ளைய காப்பாத்திருக்கோம். இன்னைக்கு எங்களை பிள்ளைய அவரு மருந்து எடுத்து அந்த டாக்டருக்கு தெரியாத மருந்து கொடுத்துருக்கு, இந்த மருந்து கொடுக்க கூடாது. எங்களை